வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்க்க வந்தது என்னன்னா, இவனுக்கு எனக்கு ரொம்ப நாளே ஒரு டவுட். இந்த டிவிகே குரூப் பூரா வடநாட்டில் வந்தானுங்களா, இல்லை தெலுங்கா, இல்லை கர்நாடகா ஆந்திராவா? ஏன்னா தமிழ்நாடு கண்ணு மாதிரி தெரில. ஏன்னா உனக்கு பேசுகிற பேச்சு, நிதியமைச்சர் இன்னைக்கு பேசுகிறாப்பல தமிழே பார்த்து படிக்க தெரில. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் அவர் உலகம் கொடுத்தது என்னன்னா, நான் முதல்வர் திட்டம் என்றால் மக்களுக்கு புரியவில்லை, மக்களுக்கு புரியாது என்பதால் தான் திறன் மேம்பாடு திட்டம் என மாற்றம் செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் அச்சஸ்ல இப்படி பிஜேபி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காப்பி அடிக்காங்க பாருங்க. அதுதான் பண்ணுவானுங்க. இது வரைக்கும் தமிழக வரலாற்றுல யாரு கொண்டு வந்த திட்டத்தையும் யாரும் வந்து இந்த மாதிரி பேர் மாற்றுறது ஒண்ணு நிப்பாட்டுவாங்க, அதை செய்யாம தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி தொட்டில் குழந்தை திட்டம், இந்த மாதிரி ஊருப்பட்ட திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை எல்லாம் ஒன்னு செயல்படுத்துவாங்க, இல்ல செயல்படுத்தாம இருப்பாங்க. அது வந்து நிதி சம்பந்தப்பட்டது. இப்போ இவனுக்கு வந்து பிஜேபி எப்படி இந்த அக்பர் திருன்றதா பேரை மாத்திருவானுங்க, அலகாபாத்த பிராக்கியராஜன் மாத்துவானுங்க. இந்த மாதிரி அதே மாதிரியே திட்டத்துக்கு பேரை மாத்துறது. நான் முதல்வன் திட்டம்னா யாருக்குமே புரியலையா? இல்ல எவனுக்கு புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. தமிழ்நாட்டுல பிறந்தவனுக்கு நான் முதல்வன்னா என்ன, திட்டம்னா என்ன எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இவனுக்கு புதுசா ஒரு திட்டம், அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன திட்டம் வச்சிருக்காங்க? பேரு திறன் மேம்பாடு திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது அந்த நான் முதல்வன் திட்டம் மூலமா தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இலவசமா படிச்சு யூபிஎஸ்சியில பாஸ் ஆகி குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆயிருக்காங்கிற வரலாறுலாம் இவங்களுக்கு தெரியுமா என்னன்றது தெரியல. ஏன் இவனுங்க மக்களை வயிற்றுல அடிக்கிறானுங்கன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நல்ல திட்டங்களை வந்து அதே பேர்ல செயல்படுத்தி மக்களை குழப்பம் பண்ணாம, மக்களுக்கு வந்து நம்ம தமிழக மக்களை வந்து உயர்த்தி அதுக்காக பாடுபடுறவன், கஷ்டப்படுறவனே, படிக்கிறவனே ஏன் முன்னேற்றி விடுறது உங்களுக்கு ஏன் வலிக்குது? நீங்க எதுக்கு யாருக்கான ஆட்சி செய்றீங்க? இப்படிதான் கீர்த்தனா அந்த அம்மா வந்து தொழில்துறை வந்து பூராமே ஆந்திராவுக்கு போகுது. எல்லாமே அடிடாஸ் தொழிற்சாலை ஆந்திராவுக்கு போயிருச்சு. புதுசா ஏஐ ஒன்று வந்துச்சு, அதுவும் ஆந்திராவுக்கு போயிருச்சு. அதை பத்தி கேள்வி கேட்டா நான் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன். எப்படியோ வெள்ளை அறிக்கை வெளியிட்டு போனா எல்லாம் சரியாயிருமா? எதுக்காக உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கோமோ, எதை நீங்க பண்ணணும்னு நினைச்சு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதை பண்ணல. பேரை மாத்திக்கிட்டு ஊரை மாத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்படிதான் விளங்குமா அது? வாங்க அடுத்த ஒரு இடியட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.